டீச்சர் வர திட்டுவாங்கள். டீச்சர் வர திட்டுவாங்களே. சார் வந்து எல்லாத்துக்கும் பயப்படுவார். டீச்சருக்கு பயப்படுவார். ஏன் தெரியுமா? அந்த ஃப்ரண்ட் பெஞ்ச் தெரியுமா? அது ஃப்ரண்ட் பெஞ்ச். அவர் டாப்பர் தமிழ். அவர் பேர் ஆக்சுவலி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறார் கிளாஸில் போயிட்டு நம்ம பார்க்கலாம். பேகுல எல்லா புக்கும் இருக்குறா. என்ன ஒரு புக்கு குறையிற மாதிரி இருக்குது. சரி பார்த்துப்போம். அப்பாடா, நம்ம தான் ஃபஸ்ட்டு. சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், கொஞ்ச நேரம் படிக்கலாம். பத்திக்குதே அம்மா வரத்திக்கு எழுப்பிட்டாங்களே. பத்திக்குதே லஞ்ச் பேக்ல எனக்குன்னு பார்த்து சாப்பிடுவோம். யார் தெரியுதா? என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா? பசிக்குதான் அவங்களுக்கு. அம்மா வந்து சீக்கிரமாக எழுப்பி விட்டுடுறாங்களாம். சோறு கூட போட மாட்டாங்க குழந்தைக்கு காலையில். பசிக்குதான். அவங்க பேர் என்ன தெரியுமா? இந்த ஸ்கிட்டில் மட்டும்தான், யாரும் வெளியெல்லாம் கூப்பிடக்கூடாது. சோத்து முட்டை ஆறுதான். சரிங்களா? அம்மா வரத்திக்கு எழுப்பிட்டாங்களே. பத்திக்குதே லஞ்ச் பேக்ல இருக்கான்னு பார்த்து சாப்பிடுவோம். உனக்கு லஞ்ச் வேணுமா? வேணாம், எனக்கே பத்தாதா. போடா. அவங்களுக்கே பத்தாதான். என்னன்னா கேட்குறாங்க பக்கத்தில். பரவாயில்ல கேட்குறாங்களேன்னு பார்த்தா எனக்கே பத்தாது. போடாமா. சரி நெக்ஸ்ட் ரெண்டு பேர் வராங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஐயா அம்மா காலையில் சீக்கிரம் எழுப்பி விட்டாங்களே. தூக்கத்துக்குமா வருது. சரி ஸ்கூலில் டைம் கழிச்சா தூங்கும். எங்கே கிடைச்சாலும் தூங்குற கேஸ். தூங்கு மூஞ்சி மேலே நான் அவங்க பேர். ஆனால் நிஜத்தில் அப்படி கிடையாது. ஸ்கிட்டுக்காக தான். அவங்க டாடி பார்க்க போறாரு. தூங்குடி தூங்கு. கிளாஸில் வந்து தூங்குவல்ல, அப்போ மிஸ்கிட்ட மாட்டி விடுறேன். என்ன பண்ணுறாங்க தெரியுதா? ரியா பேர் வந்து கோழி முட்டி ரியா. அவளை மட்டும் அவள் ஃப்ரெண்டவே வந்து கோல் மூட்டுறா. இப்போ அவள் திரும்பி ஒன்று பேசினா அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன பேசுவா பாருங்களேன். நான் அவளை தூங்கடாம பார்த்துக்கிறேன்டி. இங்கே உட்காந்தா இப்படி போ மேலே போ. அப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கே காணோம்? 2 வாண்டுங்களை காணோம். போங்க. ஹாய். என்னன்னா இவங்க பேரு டாம் அண்ட் ஜெர்ரி. இவங்க பேர் வந்து உங்களுக்கு தெரியும், ரோஷன் அண்டு கிப்சன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் ஸ்கிட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க பேர் என்னன்னா டாம் அண்ட் ஜெர்ரி. வீட்டில் எப்படியோ அதே தான் இந்த ஸ்கிட்லையும். எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ப்ராக்டிஸ் அப்போ கூட இவங்களோட தான் பெரும் மல்லா போச்சு எங்களுக்கு. நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு வந்தேன். சரி ஒரு ரேஸ் வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்ல ஒரு ரேஸ் வச்சுக்கலாமாடா? யார் ஃபஸ்ட்டு சேர்ல போகலாம்? இப்போதான் சண்டை போட்டு சேர்ந்தானுங்க, மறுபடியும் சண்டை. சரி அப்புறம் ஹாய், நான் தான் சாரா தான் டோரா. என்னோட ட்ரெஸ்ஸு பார்க்க நல்லா இருக்கா? நான் நல்லா இருக்கேன்னா என்ன யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். சரி அது விடுங்க. எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, அப்புறமா பேசுகிறேன். பாய். சாரா த டோரா சூப்பராக வந்து அவங்களே இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. அப்புறம் யாரோ ஒருத்தங்க வராங்களே, யாரு தெரியுதா? குட் மார்னிங் எல்லாம் உட்காருங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.
ஆ சரி, அட்டண்டன்ஸ் எடுப்போமா? இந்த அட்டண்டன்ஸ் எங்கே வச்சேன்? மிஸ் பேரு ஸ்ருதிகா மிஸ். நல்ல மிஸ், எல்லாருக்கும் ஃபேவரட்டான மிஸ். ஆனால் ஒரே ஒரு குறை என்னன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. சரி, அட்டண்டன்ஸ் எடுப்போமா? பிரசன்ட் மிஸ். கிப்சன். பிரசன்ட் மிஸ். ரியா. மெலன். பிரசன்ட் மிஸ். சாரா. பிரசன்ட் மிஸ். தமிழ்ராஜ். ஆர்தா. என்சிகா. மிஸ் அவ எங்கேயாச்சும் அழுதுட்டு நிப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாது சாரா, அவள் வந்துடுவா சரியா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி, என்னோ மறந்த மாதிரியே இருக்கு. மிஸ் நீங்க ஹோம்வொர்க் கொடுத்தீங்களே. ஹோம்ஒர்க் கொடுத்தேன். யாரெல்லாம் ஹோம்ஒர்க் முடிச்சிங்க? மீதி பேர்லாம் முடிக்கலையா அப்போது? சரி, எழுந்து நில்லுங்க. ஆர்தா, நீ ஏன் முடிக்கல? எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு மேம். சாப்பாடு சாப்பிட்றதுக்கே டைம் கரெக்டாக இருக்கா? உன்னை சாப்பிட வேணா சொல்ல, ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு சாப்பிட்ணும், புரியுதா? நீ ஏன் ஹோம்ஒர்க் முடிக்கல? மிஸ் இவன் விளாட கூப்பிட்டான். மிஸ் இருந்தா மிஸ் விளாட கூப்பிட்டான். மிஸ் இவனா விளாட. நிறுத்துங்கடா. இவனை கேட்டால் அவனை சொல்கிறது, அவனை கேட்டால் இவனை சொல்கிறது, இப்போ இதே வேலையாக போச்சு ரெண்டு பேருக்கும். நீ ஏன் ரியா முடிக்கல? மிஸ் எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி கூட வேண்டியிருந்தேன்னா அதனால மறந்துட்டேன். நாய்க்குட்டி கூட விளையாடின்னு இருந்தியா? மறந்து போகிறதுக்கா? என்னடி இது மறந்து போகிறதுக்கா ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் நான். ஒழுங்காக நாளைக்கு ஹோம்ஒர்க் முடிச்சிடணும், ஓகேவா? ரியா கிட்ட கொடுங்க ஆண்டி. ரியா கிட்ட. மேம் இவன் தூங்கறா. யார் தூங்குறது? ஹலோ மெலன் மேடம், தூக்கம் போதுமா? மிஸ் தூக்கமா வருது மிஸ். ஹோம்ஒர்க் முடிச்சியா? என்ன தூங்கிட்டேன்னு சொல்ல போகிற அதானே? நாளைக்கு ஒழுங்காக ஹோம்ஒர்க் முடிச்சு வர நீ. சரி, கிளாஸ் எடுப்போமா? நான் வரைஞ்சி போகிற ட்ராயிங்கை எல்லாம் என்ன பண்ணணும், நோட்டில் வரைஞ்சிக்கணும், ஓகேவா? மிஸ் இதே ட்ராயிங் தானே மிஸ் தைரிய தரீங்க? இல்லை, அது வேறு ட்ராயிங், இது வேறு ட்ராயிங்டா. அதே மெத்தடில் இருக்கும், ஓகேவா? காலையில் லேட்டாக இருந்துச்சு, மம்மி என்னை அடிச்சிட்டாங்க, வலிக்குது, ஹோம்ஒர்க் வேறு செய்யல, அச்சோ ஸ்கூல் பெல் வேறு அடிச்சிட்டாங்க, மிஸ்ஸு திட்ட போகிறாங்க, ஹோம்ஒர்க் வேறு செய்யல. சரி போவோம். எக்ஸ்கியூஸ். காலையில் லேட்டாக இருந்தேன்னு மம்மி வேறு அடிச்சுட்டாங்க, ரொம்ப வலிக்குது, ஹோம்ஒர்க் வேறு செய்யல, மிஸ்ஸு திட்ட போகிறாங்க, அச்சோ ஸ்கூல் பெல் வேறு அடிச்சிச்சு. சரி போவோம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். வாங்க என்சிகா மேடம், இன்னைக்கோ லேட்டா? சரி, அழாத. ஹோம்ஒர்க் முடிச்சியா? எது கேட்டாலும் அலறுது, போ அழுதே சாதிச்சிடுறது. சரி, எல்லாம் வரைஞ்சிட்டிங்களா? சரி, காட்டு சாரா. வெரி குட் சாரா. தமிழ்ராஜ் காட்டு. குட். என்சிகா, ஏன் அழுதுகிட்டே இருக்க? சொல்கிறேன்ல, அழாத. ஆர்தா இப்படி போகிற உட்காரு. என்ன ஜிலேபி சுட்டு வச்சுருக்க நோட்டில்? நோட்டில் கூட ஜிலேபி சுட்டு வச்சுருக்கான். சரி, என்சிகா அழாதன்னு சொல்கிறல்ல, எதுக்கு சும்மா அழுதுட்டுருக்க? ரோஷன் முடிச்சியா? என்னடா இவ்வளோ குட்டியாக வரைஞ்சி வச்சுருக்க? சரி, பெருசாக வரையணும். நீ என்னடா ரெண்டு பக்கத்துக்கு வரைஞ்சி வச்சுருக்க? நீ கொஞ்சம் சின்னதாக வரைய. எனக்கு இவனை பார்த்தா சின்னதாக வரையறான், அவனை பார்த்தா பெருசாக வரையறான், என்னத்த சொல்கிறது? ரியா நீ காட்டு. பரவாயில்ல ரியா, வாயாடினாலும் நல்லா தான் வரைஞ்சிருக்க. நீ என்ன மெலன் தூங்கினே வரைஞ்சியா? சரி, நல்லா தான் இருக்கு. சரி, என்சிகா அழாதன்னு சொல்கிறல, எதுக்கு அழுதுகிட்டே இருக்க நீ? சரி,
நீங்கள் வா முதல்ல, எழுந்து வா. எதுக்கு அழுதுகிட்டே இருக்க நீ? உனக்கு என்னதான் பிரச்சனை? வீட்லேயும் யாருக்கும் என்னை பிடிக்கல. ஸ்கூலுக்கு வந்தால் ஃப்ரெண்ட்ஸும் என்னை பக்கத்தில் உட்கார விட மாட்டாங்க. நான் ஒரு பொருள் கேட்டால் தர மாட்டாங்க. என் வாழ்க்கை இப்படி தானா? யாருமே என்னை விசாரிக்கல. யாருமே என்னை விசாரிக்கவே இல்லை. யார் சொன்னா உனக்கு வந்து யாருமே விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு? உன்னை விசாரிக்க ஒருத்தர் இருக்காரு. ஓகே, யார் தெரியுமா? அப்படியா? யார் அவரு? அவர் தான் வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து. சரியா? அது அவர் வந்து நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நீ செய்ய வேண்டியது கொஞ்சம் காரியங்கள் தான். என்ன பண்ணணும்னா சர்ச்சுக்கு போகணும், ப்ரேயர் பண்ணணும், பாட்டு பாடணும், சண்டே கிளாஸ் போகணும். இதெல்லாம் நீ பண்ணும்போது ஏசுப்பா வந்து இன்னும் உன் மேலே வந்து நேசிப்பார். ஓகேவா? நீ எவ்வளோ நேசிக்கிறியோ அதை வேலை நிறைய மடங்காக ஏசுப்பா உன்னை வந்து நேசிப்பார். புரியுதா? நீ வந்து நேசிச்சாதான் ஏசுப்பா உன்னை என்ன பண்ணுவார்? நேசிப்பார். ஓகேவா? என் தூரம் உட்கார தள்ளிப்போ. தாடி நான் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னன்னா சாரி கேட்டாலாம் இனிமே வந்து ஸ்நாக்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாளாம். நான் இனிமேல் ஸ்டாடி பண்ணுறேன். நீ எது கேட்டாலும் கொடுக்குறேன். சாரி அன்சிகா. ஓகேவா? தேங்க்யூ. நீ பேசு. மிஸ் மூலியமா ஏசுப்பா என்கிட்ட பேசினாரு. நான் அதை வந்து ஏற்றுக்கிட்டேன். அதனால் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சாங்க. தேங்க்யூ ஏசப்பா. முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு.